பேரவை விதி 36(5) கீழ் உறுப்பினர் அளித்துள்ள அறிவிப்பு தங்களால் அனுமதிக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் அது பற்றிய தகவல் முன்னரே அளிக்கப்பட வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் திருத்தம் குறித்து அறிவிப்பு முன்னரே அறிவிக்கப்பட்டு அதற்கான பதில் தட்டச்சு செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அவையில் வாசிக்கப்பட்டது அவை உறுப்பினர் உரிமையை மீறிய செயலாகும். திருத்தம் குறித்து தகவல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிப்பதற்கு முன்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தில் திருத்தத்தை சேர்த்தது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் திருத்தம் குறித்த அறிவிப்பு முன்னரே அளிக்கப்பட்டு அதற்கான பதில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அவையில் வாசிக்கப்பட்டது அவை உறுப்பினர் உரிமையை மீறிய செயலாகும். 19/6/2026 அன்று எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களின் திருத்தம் பேரவையில் முன்மொழியப்படாமல் மற்றொரு உறுப்பினரால் வழிமொழியப்படாமல் பாதிக்கப்படாமல் திருத்தம் வாக்கெடுப்பிற்கு விடாமல் திருத்தம் பேரவையால் ஏற்கப்படாத நிலையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் திருத்தப்பட்டதற்கான தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விட்டது பேரவை விதிகளுக்கு மாறானது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவைக்கு படிக்காமல் வாக்கெடுப்புக்கு விட்டது மரபுக்கு மாறானது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டவாறு திருத்தம் குறித்து அறிவிப்பு அளிக்கப்பட்டிருக்கையில் பேரவை விதி 104 படி அந்த திருத்தம் முறைப்படி அவையில் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு திருத்தம் பேரவையினால் ஏற்கப்படும் நேர்வில் மட்டுமே அதனை வரைவு தீர்மானத்தில் சேர்க்க இயலும். 19/6/2026 அன்று பேரவையில் முற்றிலுமாக மீறப்பட்டுள்ளன. பேரவைக்கு அளிக்க வேண்டிய தகவல் அளிக்காமல் அரசிற்கு சார்பாக ஒருதலை பட்சமாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் நடந்து கொண்டதாகவே கருத வேண்டியுள்ளது. நாம் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை தமிழ் மக்களின் நலன் சம்பந்தப்பட்டது, உணர்வுபூர்வமானது. எனவே இனி வருங்காலத்தில் இதுபோன்ற விதி மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் உறுதி செய்ய வலியுறுத்துகிறேன். 19/6/2022 கருணாநிதி அரசின் 19/2/2026 அன்று கருணாநிதி அரசின் மேகதாதான திட்டத்திற்கு எவ்வித அனுமதி அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானத்தை பொறுத்தவரை 18/6/2026 அன்று மாண்புமிகு சட்ட உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட 19/6/2022 நிகழ்ச்சி நிரல் வரிசை எண் 5 குறிப்பிட்ட வரைவு தீர்மானத்தை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரித்தோம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். 19/6/2026 அன்று சட்டப்பேரவை விதி 104 படி முன்மொழியப்படாத இடைச்செருடன் சேர்க்கப்பட்ட திருத்திய தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறேன். இதைத்தான் சட்டப்பேரவையில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தோம். ஏன்னா இவர்கள் விதிகளுக்கு புறம்பாக திருத்தத்தை அவருடைய முதலமைச்சருடைய பதில் உரையிலே தெரிவித்திருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த திருத்தத்தை அரசு தனி தீர்மானம் 18/6/2026 அன்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவைத் தலைவருடைய அனுமதியை பெற்று அவர் இந்த அரசுடைய தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். பிறகு விவாதம் நடைபெற்றது. பிறகு முதலமைச்சருடைய அந்த பதில் உரையில் தான் இதை இடைச்செருகல் திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது விதிகளுக்கு புறம்பானது. விதிகளின்படி அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை என்றை சுட்டிக்காட்டுவதற்கு தான் நாங்கள் இந்த உரிமை பிரச்சனை கொண்டாந்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பு செஞ்சிருக்குது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு. காவிரி நதிநீர் என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார நதி. காவிரி நதி தமிழகத்தினுடைய ஜீவ நதி. இதை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. காவிரி நதி நீரை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் பெறாங்க. ஏற்கனவே
நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு நிலையான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வழங்கப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்பது எந்த நோக்கத்துக்காக கேட்கிறாங்க? 15 ஆண்டுகள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்புல 15 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கீழ்படுகை மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல் படுகை மாநிலம் காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்ப அனுப்பக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த இடைச்செருகல் திருத்த தீர்மானத்தை ஏன் இந்த அரசு கொண்டு வந்தது என்ற விளக்கத்தை பெறுவதற்கு தான் அந்த உரிமைகளை நாம் கொண்டு வந்தோம்.